எனக்கும் ஒரு கஸ்டமருக்கும் எப்பயுமே வந்து வாக்குவாதம் ஆகிட்டே இருக்கும். அவங்க எப்பயுமே வந்து டார்க் கலர்ஸ் தான் வந்து கேட்பாங்களே. பட் அவங்க சொன்னதுக்கு மாறா நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து லைட் கலர்ல வந்துட்டு பண்ணி குடுத்துருவேன். அதனாலேயே வந்துட்டு நான் டார்க் கலர் தானே கேட்டேன். நீங்க ஏன் லைட் கலர்ல பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்துட்டு அப்பப்ப வந்து வாக்குவாதம் ஆயிரும். அப்படிப்பட்ட கஸ்டமர் யாருன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். எப்பயுமே வந்துட்டு என் பையன் பர்த்டேக்கு வந்து நான் அவர்ட்ட போய் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். என்ன கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் செலக்ட் பண்றது எல்லாமே வந்து டார்க் கலர்ஸா தான் வந்துட்டு இருக்குமே. பட் நான் பண்றப்போ வந்து அத வந்து அப்படியே வந்து லைட் கலர்ல வந்து மாத்தி விட்டுருவேன். கேக் பார்த்தோன்னே என்ன கேட்பாங்கன்னா, அதில வந்து டார்க் கலரா இருந்துச்சு. நீ பண்ணதில வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கே! அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களே. கூடவே வந்து ஒரு வார்த்தையும் வந்து சொல்லிட்டு போவாங்க. இதுக்கு ஏன் என்ட்ட கேட்ட? நீயே ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னுவாங்க. பரவால்ல வைஃப்னாவே வந்து எப்பயுமே வந்து ஹஸ்பண்ட் சொல்றதுக்கு மாறா பண்றது தானே. அதே வேலைய தான் வந்து நானும் பார்த்து விட்டுருவேன். பட் இந்த கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து எங்களுக்கு எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ண வேணாம். அப்படியே வந்து கிரீம் கலர்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணாங்களே. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே வந்து பண்ணி குடுத்தாச்சு. இது கூட வந்து 10 கப் கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கப் கேக்ஸ்ல வந்து ஹைலைட்டே இந்த பாப்பா ஃபோட்டோ தான். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவும் ரொம்பவே வந்து யூனிக்கா இருந்துச்சு. இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கிரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.